ரியாக்ட் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேட்டோன்ஸ் சேனல்லேருந்து கூலி மல்டிவர்ஸ் ப்ரூஃப் வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோவை போய் ரியாக்ட் பண்ணி விட்டுருவோம். ஓ ரஜினிகாந்த் கடைசியா உன் காதுல எதுவோ சொன்னானே, என்ன சொன்னா? இந்த டைலாக்கா சூப்பர். மறுபடியும் கேக்குற? ஐயோ வேணாம், நானே சொல்லிடுறேன். என்கிட்ட கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்காண்டி என் நண்பே ஒருத்த விடுவேன். அவன்கிட்ட இதை சொல்லு, பவர் ஹவுஸ் அப்படின்னு ஜாலியா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் ஜாலியாவே இருக்க கூடாது, அதனால ஜாலியாவே இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லு. பவர் சோப்பா? பவர் சோப்பா? புதுசா இருக்கு. இதே நாகார்ஜுனாவா சொல்லு அப்படிங்கிற மாதிரி எது பவர் சோப்பா அப்படின்னு இருக்கு. ஐயோ இவன் வேற. ஏடா பொதுவா அந்த டைலாக்லாம் பொருகளை பார்த்து தான் சொல்லுவோம். நேரா என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த 7 கலர் குரூப் பாடி இல்ல தேவா, செம காமெடி. எப்பா சாமி ஆளை விடு. உன் கண்டு கதிக்கிறதானே இதே சொல்லிட்டு இருப்ப. நான் வெளில போயிடுறேன். எங்கேயோ பார்த்துருக்கேன், திரும்ப எங்கேயோ பார்த்துருக்கேன். போய் நம்மள சாகும்போது இப்படி பதிவாகிட்டானே. எவன்டா அது? ஹலோ, எவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலாம். ஏய் கமலஹாசன் வாய்ஸ் போடு. கமலஹாசன் வேற லெவல், சூப்பர். என்ன பாஷாவா? யோ நான் தேவாயா? இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தும் பாஷாக்குறியா? என்ன தேவாவா? ஐயோ மாத்தி கால் பண்ணி தொலைஞ்சிட்டேன் போல இருக்க. சரி, இந்த தேவான்னா எந்த தேவா? ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு தெரியவாரே அந்த தேவாவா இல்ல கூலி பவர் ஹவுஸா? அட பவர் ஹவுஸும் இல்ல, பேட்ஸ்ட் ஹவுஸும் இல்ல, பவர் சோப்புன்னு மாத்திட்டாங்க. பவர் சோப். ஐயோ அப்ப சரியான ஆளுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். உங்களை தண்ணி அடிக்க விடாம ட்விஸ்ட் வச்சு உங்க பொறுமையை சோதிச்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் நீங்க பொறுமையா இருக்க வேணாம், எங்க யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஓ மல்டி யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ணவா? அத வச்சு இந்த ஸ்பூஃபை ஹிட் பண்ணிரலாம். என்ன சொல்றீங்க? அப்படிங்கிறீங்க? இது சரியா வரும்? சூப்பர். நம்புங்க தேவா சார், எல்லாம் சரியா வரும். அப்போ ஆரம்பிக்கலாமா? என்னடா சிரிப்பு? முடிச்சிடலாமா? கிங் இன் மல்டிவர்ஸ், சூப்பர். ஓ ஸ்ருதிஹாசன் இங்கதான் இருக்கியா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை நான் இங்க இல்லாதப்போ உனக்கோ இல்ல உன் தங்கச்சிகளுக்கோ. நீங்க இங்க இல்லாதப்பனா அப்ப வெளியூர் போக போறீங்களா? அப்பா ராஜசேகர் வாங்கிட்டு வாங்கப்பா. அட தின்னி முண்டாமே, எப்ப பார்த்தாலும் தீனிலே இரு. தின்னி முண்டமே. ஒழுங்கா கவனி. நான் இங்க இல்லாதப்போ உனக்கோ இல்ல உன் தங்கச்சிகளுக்கோ, இல்ல உன் தங்கச்சிகளுக்கு கூட வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, நீ சாக போற நிலைமையில நின்னா என்ன நிப்ப. நின்னதுக்கு நீ கண்டிப்பா வார்னிங் வர்றாப்ல. அப்படி நிக்கும் போது உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். ஆமா, வாட்ஸ்அப் நோடினா ஞாபகம் வருது. நான் டெய்லி வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் அனுப்பிட்டு இருக்கேன். ஏடா வேற டாபிக் மாதிரி போயிட்டாங்க. என்ன கொடுப்பா? சும்மா இருக்கும் போது இந்த ஆட்ட ஆடுறீங்கன்னா டாக்டர் படிச்சிருந்தா என்ன ஆட்ட? வேற டாபிக் அப்படியே மாறி போயிட்டாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். உனக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் அனுப்பியிருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணு. இப்ப பண்ணிடாத, அப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிருவேன். அப்புறம் என் வீட்டு வேலையை யார் பாக்குறது? வீட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்க. வரும்போது சூப்பர். கூட இல்லைன்னா அப்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணு. கால் பண்ணி 5821 அப்படின்னு சொல்லு. என்னப்பா ஏதோ சாக போற மாதிரியே பேசுற? ஆமாம்மா, அது வந்து நிஜமா சாகுற மாதிரி இருந்தா சொத்தை பிரிச்சுட்டு போயிருப்பா. சொத்து பிரிச்சு செத்து போயிருவா. எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் ஒருத்தன் கூலி வேலை பார்க்கறேன்னு கமிஷனா அடிச்சு பேன்சரை கட்டிவிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வேற காமெடி.
5281. நான் நம்பரை மாற்றி சொல்கிறாங்க. 5281 முதல்ல 582 சொன்ன. அப்படியா சொன்னேன்? இல்லை, சரி, அதுவும் வேணாம், இது வேணாம். 2851. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்க. திரும்ப மாற்றி மாற்றி சொல்கிறேன். 51. அதேதான். இந்த நம்பரை மட்டும் மறந்துடவே மறந்துடாது. நான் திரும்பவும் சொல்றேன். 2581. திரும்ப மாற்றி சொல்கிறேன். உன்னைய கொல்லாம விட மாட்டேன் புள்ள. இந்த வார இரு. ஓ ஓகே. யார் நீ? நான் யாரே துரத்துறேன். உனக்கு என்ன கேடு? ஒத்துக்கிட்டு நெல்லு. ஆமா, என்னம்மா நீ பொம்பளை இருந்துட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி இருக்க? வேற level. பாத்துக்க. வாய அடக்கி பேசு, இல்ல அடக்கம் பண்ணிருவேன். ஹலோ வணக்கம், யார் பேசுறது? ஹலோ, நீங்க யாரு என்னன்னு தெரியல. யாரு என்னன்னே தெரியாம எந்த இளவுக்கு போன் பண்றேன்? வேற லெவல் ஃபன் பண்ணி வச்சிருக்காப்பா. பொண்ணா, எந்த பையன் மாதிரி பேசுற? சரி சீக்கிரம் சொல்லி சொல்ல, எனக்கு வேற ஃபைட் இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அப்பா சொன்னாரு, சாவு உன் கண்ணுக்கு முன்னாடி நிக்கும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு நம்பர் சொல்லு, அவங்க உன்னை எப்படியாவது காப்பாத்துவாங்கன்னு சொன்னாரு. அந்த நம்பர் சொல்லு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. என்னைய காப்பாத்திக்கிறதுக்கே நான் பேட்சர் ஃபுல்லா ஆள் வச்சிருக்கேன். உன்னை எங்க இருந்து காப்பாத்துறது? செம காமெடி. ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். அந்த நம்பர் 5221. என்னாச்சு? வெரி குட். ஆனா நீ சொன்ன நம்பர் தப்பு. உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமா? டேய் தேவா, எங்கடா போன? ஃபைட் பண்ண வந்து நிக்கிறோம்ல, வாடா இங்க. அவனதை முடிச்சு விட்டீங்க அவங்க. அவ்வளவுதான், நம்ம சோலி முடிஞ்சு. இத பாரு தேவா, உன்னைய பத்தி எல்லா டீட்டெயிலும் நாங்க எடுத்துட்டோம். ஆமா, கூலி வேலை பார்த்துக்கிட்டே எப்படியா மேன்ஷனு கட்டினேன்? அது வந்து அது மட்டும் இல்லாம ஏதோ டாக்டர் மாதிரி உன் ஃப்ரெண்டோட அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் சரி பார்க்கறியா? அது சும்மா உன் ஃப்ரெண்டை கொன்னது யாருன்னு ஏதோ டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி போர்டுல படம் வரைஞ்செல்லாம் கண்டுபிடிக்கிறியா? அது சும்மா அந்த என்னடா இப்படி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாரா அவரு? பண்ணிட்டு போ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ரொம்ப பாவம். அந்த 18 பேர் கூட தானே இங்க இருக்க. நூன் சொன்னா போதும், அந்த 18 பேரை அறுத்து போட்டுருவாங்க. அப்புறம் அந்த 18 பேர் செத்துருவாங்க. அப்புறம் அந்த 18 பேருக்கு 18 குழி தோன்ற மாதிரி இருக்கான். நிறுத்து. என்ன திரும்ப திரும்ப 18 பேர் சொல்லிட்டே இருக்க? அப்படி சொன்னாதானே நீ 18 பேர்ல 19 பேர் சொல்லுவ. அதுக்கிட்ட எப்படி? ஐயோ இது ஒரு காமெடியா? 19 பேர் தான். ஆனா அதுல 18 பேரு செலவு காசுல சொல்லி பெரம்பலூர் வரைக்கும் சோலை எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப வசதியா போச்சு. அப்ப 2 பேர் மட்டும் தானே இங்க இருப்பீங்க. 2 பேரு தான். ஈஸியா போட்டுடலாம். எதா ஈஸியா போட்டுடலாமா? என்னடா சிரிப்பு இது? காலிசா போடு. வேற லெவல். இந்த வீடியோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆளை காணோம். காலிசா ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நாமல் வாழ்வது லேசா லேசா. அட 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 அட. ஹாரிஸ் மாம்ஸ்லாம் இப்படி கம்பேக் கொடுத்தா அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சண்டைக்கு. ஹெட்ஃபோன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னாச்சு இந்த பயலுக்கு? செருக்க போட்டு தூக்கிட்டாடா? என்ன தேவா, யாரையும் காணா? அவ்வளவுதானா? ஐயோ நானும் கூப்பிட்டு பாக்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியலையே. காளி யாரா அது? யாருப்பா என் பேர் சொல்லி கூப்பிட்டது? யாரு? ஏய் இன்னொரு தலைவர் பேட்டையா? இந்த அளவுக்குறாங்க. அதானே எனக்கு ஒன்றும் புரியலையே. ஹலோ, என்ன தேவா சார், ஆச்சரியமா இருக்கா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, எங்க கூட சேர்ந்தா எக்ஸ்ட்ரா ஓ இவர் தான் மல்டிவர்ஸ் போட்டு விட்டதா? ஓ சூப்பர். தெரியாது. எவனுக்காவது குழந்தை குட்டி பொட்டாட்டி கிட்டாட்டி பாபியா கீபியா இருந்தா அப்படியே ஓடிடு. உன்னை காட்டுல இருக்க தக்காளி கொல்லாம விட மாட்டேன். அது அப்படி பார்த்தாலும் 2 பேர் தானே இருக்கீங்க, அதெல்லாம் நாங்க சமாளிச்சிருவோம். டேய் தம்பி, டேய், யாரா மாடு வைக்கிறது? என்ன மாடு மேய்க்கிறது? அப்பா வந்துட்டாரா தலைவர் நிரந்தரம். ஜெயிலர் இந்த கேமியோ போதுமா குழந்தை?
ஹலோ, என்ன நீங்க மட்டும் தான் கேமியா வச்சிருப்பீங்களா? ஏன் நாங்களாம் வச்சிருக்க மாட்டோமா? எங்கள்கிட்ட ஒரு ஆள் இருக்கேன், அவன் 100 பேருக்கு சமம். யார் அது? நீங்களே பாத்துங்க. எதடா அவன் விட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கமாண்டருக்கு மரியாதை கொடுக்கறது கமெண்ட்ரா. டாக்டர்டா. ஏய் சிட்டி சிட்டி ரோபோ வேற லெவல் கேமியோ. வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. கூலி படத்தை வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து காமெடியும் சரி அந்த அனிமேஷனும் சரி நல்லாவே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கேமியோ ரோல்லாம் கமலஹாசன் வந்தது, அப்புறம் பேட்ட ரஜினி, ஜெயிலர் ரஜினி, அப்புறம் வந்து அது யார், சிட்டி சிட்டி ரஜினி. ஸோ எல்லா படத்தோட கேமியோவும் கொண்டு வந்ததெல்லாம் சூப்பராக வந்து இருக்குது. மாதம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் வந்து இருக்குது. உண்மையாகவே வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக பிஜிஎம்லாம் போட்டு வாய்ஸ்லாம் டப்பிங்லாம் கொடுத்து வேறு லெவலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையான அப்படியே கேரக்டர் அப்படியே அந்த அனிமேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே பயங்கரமாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. காமெடியுமே ஓகே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்தாலும் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களால் சந்திக்கிறேன். பாய்.